வெல்கம் டு ட்ரூ எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம ட்ரூ எஜுகேஷன்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலியமா பல தேர்வுகள் நடந்துட்டு இருக்குது. அந்த தேர்வுகளை பத்தி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அதுல ஒன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் தான் FCI அப்படிங்கிற ஒரு தேர்வு. இந்த தேர்வை பத்தி, இந்த தேர்வு மூலியமா என்னென்ன மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாம் கிடைக்கும், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கறத பத்தி எல்லாம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் கொடுக்குறாங்க. அது என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் டிபார்ட்மெண்ட், மூவ்மெண்ட், அக்கௌண்ட்ஸ், டெக்னிக்கல், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 வயசு. FCI எம்ப்ளாயா இருந்தாங்கன்னா 50 வயசு வரை அவங்க எழுதலாம். இப்போ ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா SC STக்கு 5 இயர்ஸ், OBCக்கு வந்து 3 இயர்ஸ், பெர்சன் வித் டிசாபிலிட்டி அன்ரிசர்வ்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷம், OBC பெர்சன் வித் டிசாபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 13 வருஷம், பெர்சன் வித் டிசாபிலிட்டி SC STக்கு பார்த்தீங்கன்னா 15 வருஷம். இதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன், ஆர்மி, நேவி போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய தகுதிக்கேற்ப ரிலாக்ஸேஷன் இருக்கு. இந்த FCIல இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸுக்கு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்றபடியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது. அது என்னென்ன பார்க்கலாம். ஜெனரல் டிபார்ட்மெண்ட், மூவ்மெண்ட் போன்ற துறைகளுக்கான மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு கிராஜுவேட் டிகிரி வித் மினிமம் 60% மார்க் வாங்கியிருக்கணும், அல்லது CA, ICWA, CS படிச்சிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா SC ST பிசிக்கல் சேலஞ்சு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 60% மார்க்குக்கு பதிலாக 50 இருந்தாலே போதுமானது. இப்போ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன பார்த்தீங்கன்னா, அசோசியேட் மெம்பர்ஷிப் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா, அல்லது த இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா, அல்லது த இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா, அல்லது பிகாம் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஃபுல் டைம் MBA ஃபினான்ஸ் டிகிரி, அல்லது டிப்ளமோ ஆஃப் மினிமம் 2 இயர்ஸ் டியூரேஷன், ஆர் post graduate part time MBA finance degree, or diploma not in the nature of distance education of minimum 3 years duration, or post graduate MBA finance degree, diploma by distance education. இப்போ டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா BScல வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்கலாம், அல்லது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி டிகிரி ஆர் BE டிகிரியில் ஃபுட் சயின்ஸ் டெக்னாலஜி, food technology, food processing technology, food process engineering, food processing, food preservation technology, agricultural engineering, biotechnology, industrial biotechnology, biochemical engineering, agricultural biotechnology. இதில் ஏதாவது ஒரு டிகிரி பண்ணியிருக்கணும். இப்போ சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இப்போ ஹிந்தி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாஸ்டர் டிகிரி இன் ஹிந்தி வித் இங்கிலீஷ் அஸ் எ சப்ஜெக்ட் அட் தி டிகிரி லெவல், அல்லது மாஸ்டர் டிகிரி இன் இங்கிலீஷ் வித் ஹிந்தி அஸ் எ சப்ஜெக்ட் அட் தி டிகிரி லெவல், அல்லது மாஸ்டர் இன் எனி சப்ஜெக்ட் வித் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அஸ் எ சப்ஜெக்ட் அட் தி டிகிரி லெவல், அல்லது இன் எனி சப்ஜெக்ட் வித் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் ஹிந்தி அஸ் எ சப்ஜெக்ட் அட் த டிகிரி லெவல், அல்லது மாஸ்டர் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் வித் ஹிந்தி மீடியம் அண்ட் இங்கிலீஷ் அஸ் எ சப்ஜெக்ட் அட் தி டிகிரி லெவல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெர்மினாலஜிக்கல் ஒர்க் இன் ஹிந்தி அண்ட் ஆர் டிரான்ஸ்லேஷன் ஒர்க் ஃப்ரம் இங்கிலீஷ் to Hindi or vice versa, preferably of technical or scientific literature, or 5 years experience of teaching, research, writing or journalism in Hindi. இப்போ டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ் ஆஃப் சான்ஸ்கிரிட் ஆர் எ மாடர்ன் இந்தியா லாங்குவேஜ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங் ஹிந்தி கிளாஸஸ் ஆர் ஒர்க் ஷாப் ஃபார் நோட்டிங் அண்ட் டிராப்டிங். இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். உமன் கேண்டிடேட், SC ST, பெர்சன் வித் டிசாபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் இல்லை. இந்த FCI உடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து ஆன்லைன் டெஸ்ட், இன்னொன்று வந்து இன்டர்வியூ. இப்போ ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறதையே வந்து பேஸ் 1 அண்ட் பேஸ் 2 அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ ஆன்லைன் டெஸ்ட்ல பேஸ் 1 அதில் வந்து என்ன மாதிரியான டாபிக்ல கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிற
பேப்பரில் 30 கொஸ்டின் இருக்கும், 30 மார்க்குக்கு எழுதணும், 20 மினிட்ஸ் டூரேஷன். இது வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் எழுத முடியும். அதே மாதிரி ரீசனிங் அபிலிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் 35 கொஸ்டின் இருக்கும், 35 மார்க்கு, 20 மினிட்ஸு. இது இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் எழுதலாம். அதே மாதிரி நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் அப்படிங்கிற டாப்பிக்கில் 35 கொஸ்டின் இருக்கும், 35 மார்க்குக்கு எழுதணும், 20 மினிட்ஸு. இது வந்து இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் எழுதலாம். அப்போ 100 கொஸ்டினுக்கு 100 மார்க் எழுதணும். டோட்டல் வந்து 60 மினிட்ஸ். இது வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் பேப்பராக இருக்கும். இது ஒன்லி குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் தான். இது ஃபைனல் எக்ஸாமினேஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4. இப்போ ஆன்லைன் டெஸ்ட்டில் phase 2ல என்ன மாதிரியான கொஸ்டின் பேப்பர் இருக்கும், என்ன மாதிரியான டைப் ஆஃப் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக இருக்குது. 1 பேப்பர் எக்ஸாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் எக்ஸாம். இப்போ 1 பேப்பர் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 ஒன்றே ஒரு பேப்பர் தான் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஜெனரல், டிபார்ட்மெண்ட், மூவ்மெண்ட்ஸ். இப்போ 2 பேப்பர் எக்ஸாமில் 2 பார்ட் இருக்குது. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் 2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ், டெக்னிக்கல், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு. இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ளைங் ஃபார் எனி ஒன் ஆஃப் தி போஸ்ட், அதாவது அக்கௌண்ட்ஸ், டெக்னிக்கல், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் will appear in paper 1 to be followed paper 2. Online test for paper 1 and paper 2 shall be held in single sittingsல எழுதணும். அடுத்து பேப்பர் 3 அண்ட் பேப்பர் 4ல பார்த்தீங்கன்னா ஹிந்தி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ளைங் ஃபார் போஸ்ட் ஹிந்தி will appear in paper 3 to be followed by paper 4. An online test for paper 3 and paper 4 shall be held in single sittingsல எழுதணும். இந்த பேப்பர்ஸ்க்கான மார்க், பேப்பர் டைப், டூரேஷன் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேப்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா 120 மார்க்குக்கு எழுதணும். இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 120 மார்க். இது வந்து 90 மினிட்ஸில் எழுதணும். அதே மாதிரி போஸ்ட் ஸ்பெசிஃபிக் பேப்பர் 2 phase 2ல பார்த்துருப்போம். அது வந்து 60 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும், 120 மார்க்குக்கு எழுதணும், 60 மினிட்ஸ். அதே மாதிரி பேப்பர் 3 ஒன்லி ஃபார் தி போஸ்ட் ஆஃப் மேனேஜர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 120 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும், 120 மார்க்குக்கு எழுதணும். இதுக்கு வந்து 90 மினிட்ஸ். அதே மாதிரி பேப்பர் 4 பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் தி போஸ்ட் ஆஃப் மேனேஜர் ஹிந்தி. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜ் ஃபார் டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் ஹிந்தி டு இங்கிலீஷ். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜ் ஃபார் டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் இங்கிலீஷ் டு ஹிந்தி. தேர்ட் ஒன் இன் ஹிந்தி. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ரைசஸ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 30 மார்க் அண்ட் டோட்டல் மார்க் வில் பி 120. இதுக்கு பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸில் எழுதணும். இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இல்லை. இந்த எக்ஸாமினேஷனுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லை. இந்த எல்லா எக்ஸாமையும் எழுதி பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். நீங்கள் போஸ்டிங் போய் ஆஃபீஸர்ஸாக சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுடைய சேலரி பார்த்தீங்கன்னா மினிமம் 40,000 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 1,40,000 ரூபா வரை கிடைக்கும். இன்னைக்கு நம்ம ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் எப்படி போய் ஜாயின் பண்ணுறது, அதில் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல்